போயிடலாம். இது ஒரு ஃபில்லர் எபிசோடுங்க. ஆன்கோ சொல்கிறா இதான் ஃபாரஸ்ட் ஆஃப் டெத்துன்னு. நருட்டோ பக்கத்தில் ஒரு கல் நகர்ந்து வருது, துரத்துது. யாருன்னு பார்த்தா அது கொனகமாரு டீம். நருட்டோ சொல்கிறான் எக்ஸாம் நடக்கு, இப்போ விளையாட முடியாது போங்கன்னு. கொனகமாரு சொல்கிறான் இல்லை நாங்கள் இன்டர்வியூக்காண்டி வந்தோம்னு, அகாடமி நியூஸ் பேப்பரில் கேட்டிருக்காங்கன்னு. ஆன்கோ எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்கா. கொனகமாரு நாங்கள் இன்டர்வியூக்காண்டின்னு சொல்கிறான். ஆமாம் அதை நான் மறந்துட்டேன்னு சொல்கிறா. 10 நிமிஷம் டைம் தரேன், இன்டர்வியூ எடுத்து முடிங்கன்ட்டு. இன்டர்வியூ ஆரம்பிக்கி. நருட்டோ அவன் கதையை சொல்ல ஹொக்காகே ஆவன்னு சொல்கிறான். இருக்கா சென்சே, இல்லைனா நான் பாஸ் ஆகியிருக்க மாட்டேன், எனக்கு கிராஜுவேஷனே கிடச்சிருக்காதுன்னு சொல்கிறான். நருட்டோ அவனோட மிஷனை பற்றியும் டீம் 7 பற்றியும் சொல்கிறான். சாஸ்கி ஒரு முட்டாள், அவன் என்னோட வீக்குன்னு சொல்ல சக்குராவை பற்றி சொல்கிறான். அவளும் என்ன லவ் பண்ணுறா, ஆனால் நடிக்கான்னு சொல்கிறான். எல்லாம் பொய்ன்னு கொனகமாருக்கு தெரியுது. கண்டினியூஸாக எல்லா மிஷனை பற்றியும் சொல்கிறான். கொனகமாரு அவனை பற்றி கேட்கான். 3rd ஹொக்காகேயோட 4th ஹொக்காகே தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறான். அவர் தான் 9 டெயில் ஃபாக்ஸை அடக்கியிருக்காருன்ட்டு. எல்லாரும் என்னை ஒதுக்கையில் இருக்கா சென்சே மட்டும்தான் என்னை மதிப்பாருன்னு சொல்கிறான். அவனை பற்றி சொல்லி முடிக்கான். சக்கராவை பற்றி பேசுகிறாங்க. அவள் சக்ரா கண்ட்ரோல் பண்ணுறதுல அவள் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறான். நருட்டோவை பற்றி சக்குரா சொல்கிறா. நருட்டோக்கு ஹேரம் ஜுட்ஸுவும் ஷேடோ க்ளோன் ஜுட்ஸுவும் மட்டும்தான் தெரியும், அவனுக்கு அதை தவிர வேறு எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறா. அடுத்து சாஸ்கியை பற்றி சொல்கிறா. அவன் தான் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு, கக்காஷிக்கே ஈக்குவலுன்னு சொல்கிறா. அவன் எல்லா டெக்னிக்கும் சூப்பராக யூஸ் பண்ணுவான், அவன்கிட்ட ஷரிங்கனும் இருக்குன்னு சொல்கிறா. எல்லாத்துலேயும் அவன் தான் பெஸ்ட்டை கொடுப்பான்னு. ஆனால் என்ன எப்போவுமே என்னை ஒதுக்குவான்னு சொல்கிறா. அடுத்து கக்காஷியை பற்றி சொல்கிறா. அவர் ஒரு காப்பி நிஞ்சா கக்காஷி, அவர்கிட்டையும் ஷரிங்கன் இருக்குது, ஆனால் அவருக்கு 1000 ஜுட்ஸு தெரியும்னு சொல்கிறா. எல்லாத்தையும் கூலாக ஹேண்டில் பண்ணுவார், ஆனால் எப்போவுமே எங்களை சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாருன்னு சொல்கிறா. ஆனால் என்ன ஒரு கண்ணில் மட்டும் ஷரிங்கன் இருக்குது, ஏன்னு தான் தெரியலன்னு சொல்கிறா. அப்புறம் புதுசாக வந்த நிஞ்சாவை பற்றி சாஸ்கி சொல்கிறான். சாஸ்கி எப்போவுமே பவர்ஃபுல் ஆப்போனண்ட்டை தான் தேடுவான். நாங்கள் புதுசாக 9 பேர் வந்திருக்கோம், எல்லாரும் டேலண்ட்டு, ஆனால் நருட்டோவை தவறன்னு சொல்கிறான். இன்டர்வியூ நல்லபடியாக முடியுது. 2nd எக்ஸாம் நல்லா